வணக்கம், வெல்கம் டு Pami Veetu Samayal. இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக ருசியாக ரவா இட்லியும் அதுக்கு ஏற்ற ஒரு தேங்காய் சட்னியும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரவா இட்லியில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்துக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் பயன்படுத்தலாம். ஒரு 10 முந்திரி பருப்பை பாதியாக உடைச்சி மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதிலே நம்ம ரவை இட்லிக்கான தாளிப்பை செஞ்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்துடலாம். ஸ்டோவை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/8 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தபடியாக காரத்துக்கு பொடியாக நறுக்குன கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 இன்ச் துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக திருவியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம். ரவை இட்லியில் கேரட் பட்டாணிலாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்கிற இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் கேரட் போதுமானது. கேரட்டை நல்லா பொடியாக திருவி சேர்த்துக்கோங்க. இதை லேசாக ஈரப்பதம் போக வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் அளவு ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்குறேன். ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரோசனோ எதுவாக இருந்தாலும் அதை லேசாக உப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ரவை இட்லிக்கு கோர்ஸ் ரவை பயன்படுத்துங்க. அதாவது கடையில் ஃபைன் கோர்ஸ் அப்படின்னு 2 விதம் கிடைக்கும். அதில் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவு ரவை சேர்த்துருக்குறேன். அதை அந்த காய்கறியோடையே சேர்த்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் மீடியம் லோ ஹீட்டில் வறுத்துக்க போகிறேன். இந்த ரவையை வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் துவக்கத்தில் எண்ணெய் பயன்படுத்தியிருந்தாலும் கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த ரவையை வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரவை இட்லி நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ரவை செவந்துடாமல் இந்த மாதிரி லேசாக வறுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ரவை இட்லி மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி 2 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். என்றைக்காவது ஏதாவது குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணுன்றப்போ இந்த மிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரவை இட்லி மிக்ஸ் ஆறிக்கிட்டு இருக்கிற வேளையில் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மிக்ஸ் நல்லா முழுக்க ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப் ரவைக்கு 1 கப் கெட்டி தயிர், 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதில் முதல்ல 1 கப் தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து கட்டி தட்டாமல் இதை நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேர்த்த தயிர் தண்ணி எல்லாம் ரவை இழுத்துருச்சு. இப்போ இதில் இந்த 2வது கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மாவை நல்லா தளதளன்னு கரைச்சிக்கோங்க. இப்போ அந்த மாவில் தேவையான உப்பும் ஒரு கையளவு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாம். ரவை இட்லி மாவு ஊறிட்டு இருக்கிற வேளையில் இதுக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 2-3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 இன்ச் இஞ்சி துண்டு தோல் சீவினது, 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தண்டு, அதுக்கப்புறம் தேவையான உப்பும் தண்ணியும் வச்சு நல்ல ஒரு சட்னி அரைச்சிடலாம். இப்போ அந்த சட்னியில் கொஞ்சம் தண்ணி கலந்து தளதளன்னு ஆக்கிடலாம். இதில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா ரவை இட்லி கூட பரிமாற அருமையான தேங்காய் சட்னி தயார். அடுத்தது இட்லி வேக வைக்க அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி இதை ஒரு மிதமான தீயில்
ரெடியாக வந்து நம்ம வச்சுக்கலாம். 15 நிமிஷம் பொறுத்து பாருங்கள், ரவை வந்து நல்லா ஊறி இருக்கு. மாவோட பதமும் பாருங்கள் லேசாக கெட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரவை இட்லி மாவுக்கான சரியான பதம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, அதாவது ஆப்ப சோடாவை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது சேர்த்தாதான் ரவை இட்லி நல்ல சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். இப்போ அந்த வறுத்த முந்திரியை இட்லி தட்டில் இந்த மாதிரி வைக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா, இந்த இட்லி எடுத்ததுக்கப்புறமா அது பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக. ஸோ இது ஆப்ஷனல் தான். இப்போ எப்போவும் இட்லி ஊற்றுற மாதிரி அந்த மாவை வந்து அந்த இட்லி குழியில் 3/4 வாசி நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம செய்கிற இந்த அளவுக்கு, அதாவது 2 கப் ரவைக்கு இந்த அளவில் தோராயமாக 20 இட்லி வரும். இந்த அளவு உங்களுக்கு கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாத்தையும் சரிபாதியாக்கி அப்படியே வந்து நீங்கள் பாதி அளவாக செய்யலாம். பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் இட்லியை வேக வச்சு எடுக்கலாம். பத்து நிமிஷம் பொறுத்து ஒரு குச்சி இல்லை கத்தியை வந்து இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் மாவாக எதுவும் ஒட்டி வராமல் இந்த மாதிரி க்ளீனாக வந்தது அப்படின்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இட்லியை எடுத்துடலாம். நல்ல சுட சுட தேங்காய் சட்னி கூட, இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட எந்த சட்னியாக இருந்தாலும் சரி, இல்லை சாம்பாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கூடையும் இந்த ரவா இட்லி ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்ச இந்த ரவா இட்லி தேங்காய் சட்னி ரெண்டுமே செய்கிறது ரொம்ப சுலபம், அதே சமயத்தில் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இந்த 2 ரெசிபீஸும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பம்மி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.